ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் செப்டம்பர் 2024 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை விரிவாக பார்ப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 3ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் இளைய சகோதரரின் ஆதரவை எதிர்பார்ப்பீர்கள். இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். எனினும் ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களில் முதலீடை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதுவித தைரியம் பிறக்கும். எனினும் தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணப்போக்கை மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும். 2ஆம் வீடான ரிஷப ராசியில் குரு பகவான் தொடர்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். எனினும் பேச்சில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். 12ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ஏற்றத்தை தரும். இந்த மாதம் வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆடம்பர மற்றும் அனாவசிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் ராசிக்கு 3ற்கும் 6ற்கும் அதிபதியான புத பகவான் 5ஆம் பாவமான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடன் சஞ்சரிப்பதால் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பெரியவர்களின் பேச்சை உதாசீனம் படுத்தாமல் இருப்பது நன்மை பயக்கும். உங்கள் 6ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவானுடன் உங்கள் 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் நீச்சமடைந்து சஞ்சரிப்பதால் வீட்டில் அலட்சிய போக்கை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைத்துக் கொள்வது மேலும் நன்மையாகும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் பேச்சை மதிப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். உங்கள் 10ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வரும். எனினும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே உங்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும். 12ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல், தூக்கமின்மை, மனக்கவலை மற்றும் உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவைப்படும். அனாவசிய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் பாவங்களில் விழுவதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். எதிர்பாராத இடங்களிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் நலம் சீராகும். எனினும் உடல் பயிற்சி அவசியம். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் செல்கிறார். எனவே குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும்.
செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும், சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கும் செல்கின்றனர். எனவே செப்டம்பர் 19ற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் அதிபதியான புதனுடன் இணைவதாலும் பரம்பரை சொற்றில் இருந்து வரும் இழுபறி நிலை தொடரும். அவசர முடிவை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை குறைக்கும். மேலும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பதால் கடவுள் வழிபாட்டின் மூலம் அமைதி பிறக்கும். செப்டம்பர் மாதம் 9, 10, 11 மாலை வரை சந்திர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. மேலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். தினம்தோறும் முருகப்பெருமானை வணங்கி வேல் மாறல் விருத்தம் பாராயணமோ அல்லது கேட்டோ வர எதிரி பயம் நீங்கும். பரம்பரை சுற்றில் இருந்து வரும் பிரச்சனைகள் விலகும். மேலும் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் பேச்சிலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். மேலும் முதலீடு செய்வதில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். எதிலும் நேர்த்தியுடன் செயல்படும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவானுடன் இணைந்து நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை பழுது பார்க்க நேரிடும். வீட்டிற்கு பராமரிப்பு பணி செய்வீர்கள். உங்கள் 4ஆம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலம் சீராகும். புது வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளி உணவுகள் மற்றும் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் ராசியில் உங்கள் 11ஆம் அதிபதியான குரு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலனில் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவரை அணுகுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் பாவங்களில் விழுவதால் தொழிலில் ஏற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள். கூட்டாளிகளின் அணுகுமுறை உங்களுக்கு சாதகமாக அமையும். தந்தை மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அமைதி மற்றும் தெளிவையும் ஏற்படுத்தும். உங்கள் 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் தடை மற்றும் தாமதங்கள் உண்டாகும். தந்தை மற்றும் தாயாரின் உடல் நலனில் சற்று கவனம் தேவைப்படும். பெண்களுடன் பேசும்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே மிகுந்த கவனம் தேவைப்படும். நடைப்பயிற்சி செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் லாபஸ்தானமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு
பல வழிகளில் லாபம் வந்து சேரும். எனினும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். அந்நியர்களின் ஆதரவு கிடைக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். மற்றும் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சென்று உச்சமடைகிறார். மேலும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தாயாரின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த சொத்து பிரச்சனை தீரும். எனினும் 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவைப்படும். தேவையற்ற தொற்றுக்கள் வர வாய்ப்பு உள்ளது. முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் காலை கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லியோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு ஏற்படும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்து வரும் மனக்கசப்புகள் நீங்கி சுமூக போக்கு உண்டாகும். எந்த செயலையும் மேன்மையாக செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். புதிய தைரியம் பிறக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். மேலும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். உங்கள் ராசியில் உங்கள் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் மனைவி அல்லது கணவர் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். 4ஆம் பாவமான கன்னி ராசியில் நீச்சம் பெற்ற சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வீட்டிற்கு புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை பழுது பார்த்து சீரமைக்க நேரிடும். உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதன் மூலம் மன மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும். உங்கள் 12ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். 10ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் மேலோங்கும். எனினும் கவனம் தேவைப்படும். அந்நியர்கள் அல்லது புதிய நபர்களின் பேச்சை கேட்டு திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். சனி பகவான் 9ஆம் பாவமான கும்பராசியில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பூர்வீக சொத்தில் இழுபறி நிலை தொடரும். காலில் வலி அல்லது காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கவனம் தேவைப்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களில் விழுவதால்
உங்களுக்கு எதிரி பயம் நீங்கும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். எனினும் செவ்வாய் ராசியில் இருந்து 8ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதால் கவனம் தேவைப்படும். மறைவு ஸ்தானங்களில் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கும் பிரவேசம் ஆகின்றனர். எனவே 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெறுவர். வீட்டிற்கு புதிய பொருட்கள் சேரும். மேலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நற்செய்திகள் வந்து சேரும். 4ஆம் அதிபதியான புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவானுடன் இணைந்து கேது பகவானுடன் சஞ்சரிப்பதால் மாணவர்களின் படிப்பில் மேன்மை ஏற்படும். தாயாரின் உடல் நலம் சீராகும். புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்களால் ஆதரவு உண்டாகும். எனினும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. மேலும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு அல்லது சுற்றுலா சென்று வருவீர்கள். வெளி உணவில் கவனம் தேவைப்படும். உடல் பயிற்சி மிக அவசியம். செப்டம்பர் மாதம் 14, 15 மற்றும் 16ஆம் தேதி காலை வரை சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே புது முயற்சிகளை தவிர்ப்பது இந்த நாட்களில் சிறந்ததாகும். வேலை செய்யும் இடத்தில் பேச்சில் கவனம் தேவை. உயர் அதிகாரியின் பேச்சை கேட்டு நடப்பது மேலும் நன்மை பயக்கும். தினம்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். மேலும் தினம்தோறும் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் பாதியை காட்டிலும் 2ஆம் பாதி உங்களுக்கு சாதகமாக அமையும். என்றும் கடமை தவறாத கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். எனினும் விரையாதிபதியான புத பகவான் 2ஆம் வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் செலவுகளை குறைத்துக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 3ஆம் வீடான கன்னி ராசியில் கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான் நீச்சமடைந்து சஞ்சரிப்பதால் சிறு தூர பயணங்களினால் அலைச்சல் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும். தாய் மற்றும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். அனாவசியமான பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் லாபஸ்தானமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். விரயஸ்தானமான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். எனினும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் மற்றும் உங்கள் தேவை அதிகரிக்கும். சனி பகவான் அஷ்டமத்து சனியாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவதோ தாமதிப்பதோ கூடாது. உடல் பயிற்சி மற்றும் நடைபயிற்சி மிக அவசியம். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும்.
குலதெய்வ வழிபாட்டால் ஏற்றம் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு சுப செய்தி வந்து சேரும். கூட்டாளிகளால் கூட்டுத் தொழிலில் ஏற்றம் ஏற்படும். உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். கன்னிராசியில் இருக்கும் கேத்து பகவானை குரு பகவான் சுபப்பார்வையாக பார்ப்பதால் சலிப்புத்தன்மை நீங்கி உங்கள் முயற்சிகள் மேம்படும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்குள் செல்கிறார். எனவே இளைய சகோதரர்களுக்கு செலவு செய்ய நேரிடும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். எனினும் பேச்சில் கவனம் தேவைப்படும். செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு சென்று ஆட்சி உச்சமடைகிறார். மற்றும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வீட்டிற்கு புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் மற்றும் பெண்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர் 16, 17, 18ஆம் தேதி காலை வரை சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே வீடு மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பேச்சில் கவனம் தேவைப்படும். மேலும் இந்த நாட்களில் தேவையற்ற முடிந்த விஷயங்களை பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். தினம்தோறும் சௌந்தர்ய லகரி கேட்டோ அல்லது பாராயணமோ செய்து வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மற்றும் பிரதோஷ தினத்தன்று மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்து வர உங்களுக்கு இருக்கும் கண்டக சனியின் தாக்கம் குறையும். மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் பேச்சிலும் செலவிலும் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும். எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று உங்கள் தன லாபாதிபதியான புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள். உங்களுக்கு தன லாபம் ஏற்படும். இதுவரை வர இருந்த பாக்கிகள் வந்து சேரும். உங்கள் குடும்பம் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் உங்கள் பேச்சுக்கு புது மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்கள் 2ஆம் பாவமான கன்னி ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் இளைய சகோதரர்கள் வழியால் உங்களுக்கு பொருட்செலவு உண்டாகும். எடுத்தெறிந்து பேசுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும். உங்கள் சுக பாக்யாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். உங்கள் பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். மேலும் உங்கள் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். 10ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். எனினும் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். மேல் உள்ள அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். 8ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகளை வெல்வீர்கள்.
திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும். எனினும் உடல் நலனில் கவனம் தேவை. முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்திற்கு சாலச் சிறந்ததாகும். வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எனினும் கவனம் தேவை. உங்கள் 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி பகவான் உங்கள் 7ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் உங்களுக்கு கண்டக சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே மறதி மற்றும் தள்ளி போடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். வெளி உணவை தவிர்ப்பதால் அடி வயிற்றில் உண்டாகும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் வீடுகளில் விழுவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு சென்று வருவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். இதனால் வரை உங்களை எதிர்த்தவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள். வண்டி மற்றும் வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வீட்டிற்கு புதிய நவீன பொருட்கள் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத் தலைவிகளின் சுமை குறையும். குடும்பத் தலைவிகள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். செப்டம்பர் 17ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் செல்கிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் வந்து ஆட்சி உச்சமடைந்து சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார். மேலும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கைகூடும். எனினும் பேச்சில் அலட்சியம் மற்றும் கர்வத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை உண்டாக்கும். செப்டம்பர் 18, 19 மற்றும் 20ஆம் தேதி காலை வரை சந்திர பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் பண பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் வாக்குறுதி மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் கோளறு பதிகம் கேட்டோ அல்லது பாராயணமோ செய்து வர கண்டக சனியின் தாக்கம் குறையும். மேலும் அஷ்டமி திதிகளில் சிவாலயத்தில் உள்ள கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த மாதம் இதுவரை இருந்து வந்த சுணக்க நிலை மாறி பணம், குடும்பம் மற்றும் தொழிலில் ஏற்றத்தை ஏற்படுத்தும் மாதமாக உங்களுக்கு அமையும். கனிவான கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் 12ஆம் பாவமான சிம்ம ராசியில் 12ஆம் அதிபதியான சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத ஆரம்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் விரயங்கள் ஏற்படும் மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே செலவுகளை குறைத்துக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். உங்கள் ராசியில் தனபாக்யாதிபதியான சுக்கிர பகவான் நீச்சமடைந்து கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. எந்த காரியத்திலும் சலிப்புத்தன்மை ஏற்படும்.
குடும்ப உறுப்பினர்களால் மனக்கசப்பு உருவாகும். பணப்புழக்கத்தில் சற்று தேக்க நிலை ஏற்படும். உங்கள் 10ஆம் வீடான மிதுன ராசியில் உங்கள் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வேலை மற்றும் தொழிலில் சுணக்க நிலை ஏற்படும். தேவையற்ற மன வருத்தங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொண்டு போவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் பாக்யஸ்தானமான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்டதெய்வ வழிபாட்டால் மன நிம்மதி ஏற்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 3 மற்றும் 5ஆம் பாவங்களில் விழுவதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் உண்டாகும். மனோபலம் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். வெளி உணவை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 7ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் பழகும்போது அனாவசிய வார்த்தைகள் மற்றும் அனாவசிய வாக்குறுதிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ஏற்றம் ஏற்படுத்தும். வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவரால் ஆதாயம் உண்டு, எனினும் கவனம் தேவைப்படும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடை முற்றிலும் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 5 மற்றும் 6ஆம் பாவங்களுக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே எதிரி பயம் குறையும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் மற்றும் உயர் பதவிகள் சற்று தாமதித்தே வந்து சேரும். செப்டம்பர் 17ஆம் தேதி உங்கள் விரையாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சரிக்கிறார். மேலும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயம் மற்றும் பெண்களின் ஆதரவு உண்டாகும். ராசி அதிபதி ஆட்சி உச்சம் அடைவதால் உடல் நலம் சீராகும். எண்ணிய காரியம் கைகூடும். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்களுக்கு புதிய முயற்சிகளால் வெற்றி காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த அழுத்தம் மற்றும் தடைகள் விலகும். உயர் பொறுப்புகள் உங்களை நாடி தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் 20, 21, 22ஆம் தேதி காலை வரை சந்திர பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனையை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தினம்தோறும் காலையில் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு வரும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். மேலும் ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முதல் பாதி செலவுகளும் 2ஆம் பாதி உயர்வுகளும் தரும் மாதமாக அமையும்.
துணிவு மிக்க துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் முற்பகுதியில் உங்கள் 12ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவானுடன் இணைந்து நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களால் செலவு மற்றும் உடல் சோர்வு ஏற்படும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். உங்கள் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் சிம்ம ராசியில் புத பகவானுடன் இணைந்து மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார். மூத்த சகோதரர்களின் ஆதரவு மற்றும் மாமனார் மாமியார் வழியில் ஆதரவு ஏற்படும். எனினும் செலவுகள் அதிகரிக்கும். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் 8ஆம் வீடான ரிஷப ராசியில் குரு பகவான் தொடர்வதால் பணத்தேவை அதிகரிக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் நிதானமாக நடப்பது நன்மை பயக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும். உங்கள் 9ஆம் பாவமான மிதுன ராசியில் உங்கள் தன கலத்ராதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் மனைவி வழி ஆதரவு மற்றும் ஆதாயம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். வீட்டில் அனாவசிய பேச்சுக்களை மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் ஒருவித துணிச்சல் மனதில் உண்டாகும். எனினும் மறைமுக எதிரிகள் அதிகரிப்பார்கள். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். யாரையும் நம்பி ஜாமீன் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நன்று. வேற்றுமொழி வேற்று மதத்தவரிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். உங்கள் 5ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே வீடு மற்றும் வாகனங்கள் மாற்றுவது அல்லது பழுது பார்க்க நேரிடும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளின் உடல் நலம் மற்றும் படிப்பில் சிறிது கவனம் காட்ட வேண்டிய காலகட்டமாகும். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் சற்று தாமதித்து வந்து சேரும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவைப்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் பாவங்களில் விழுவதால் செலவுகள் சுப செலவுகளாகும். வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். எனினும் வீட்டில் உள்ளவர்களின் பேச்சை மதித்து நடப்பது நன்மை பயக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமான கன்னிராசிக்குள் நுழைகிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்குள் வந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் அடைந்து சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார். மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் விரயஸ்தானமான கன்னி ராசியில் இருந்து உங்கள் ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள். இருப்பினும் 12ஆம் அதிபதி வலுப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். 12 மற்றும் 11ஆம் அதிபதிகள் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் லாபங்கள் விரயங்களாகும். செலவு செய்வதில் கவனம் தேவை. ராசி அதிபதியே 8ஆம் அதிபதியாக இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. முதலீட்டை
தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாக்கும். செப்டம்பர் மாதம் 20, 21, 22 காலை வரை சந்திர பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே பயணம் மேற்கொள்ளும் போது உடைமைகளில் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் நன்மை பயக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரியின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருக்கும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும். மேலும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணிக்குள் வீட்டில் 6 விளக்கு ஏற்றி லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வர பணத்தட்டுப்பாடு நீங்கும், கடன் சுமை குறையும். மொத்தத்தில் இந்த மாதம் பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக காட்டுகிறது. எனவே பண விஷயங்களில் கவனம் தேவைப்படும். விடாமுயற்சி கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 8ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே உடல் நலனில் கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்று. வேலை மாறுவது மற்றும் முதலீடு செய்வதை இந்த மாதம் தவிர்ப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வருவதாலும் 6ஆம் அதிபதி 8இல் மறைவதால் உங்கள் எதிரிகளின் பலம் குறையும், மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எனினும் கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நன்று. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் 4ஆம் வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும். வண்டி வாகனங்களில் வித்தை காட்டுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 10ஆம் வீடான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே வேலை செய்யும் இடத்தில் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். மேலும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் 11ஆம் வீடான கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீச்சமடைந்து கேது பகவானுடன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்கள் 7ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 11 மற்றும் 3ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் நுழைகிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும், சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் ஏற்படும். எனினும் உங்களது முயற்சிகள் மற்றும்
நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். ராகு பகவான் 5ஆம் பாவமான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலையில் இருந்து 25, 26ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தந்தையாரின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் தந்தையாருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பேச்சை குறைப்பது இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை பயக்கும். தினம்தோறும் விநாயகர் அகவல் அல்லது கணேச பஞ்சரத்தினம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு வரவேண்டிய லாபங்கள் வந்து சேரும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் சிறிய மாற்றங்களும் வாழ்வின் ஏற்றங்களும் ஏற்படும் மாதமாக உங்களுக்கு அமையும். தன்னலமற்ற தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் பாவமானது ருணரோக சத்ருவை குறிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மேலும் சிறந்ததாகும். பூர்வீக சொத்துக்களில் இழுபறி நிலை நீடிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டால் ஏற்றம் ஏற்படும். உடல் நலனில் சிறிது மாற்றம் ஏற்பட்டால் உடனே தகுந்த மருத்துவரை அணுகுவது இக்காலகட்டத்தில் சாலச் சிறந்ததாகும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். பொழுதுபோக்கு சாதனங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். மனதில் புதுவித பயம் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் ஏற்றம் ஏற்படும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நிலபுலன்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வை நோக்கி செல்லும். உங்கள் 2 மற்றும் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே பேச்சில் கவனம் தேவை. இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எனினும் தடை தாமதங்கள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவது மற்றும் தாமதிப்பதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். 4ஆம் வீடான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வேகத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உணவு விஷயங்களில் கவனம் தேவை. ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் 9ஆம் அதிபதியான சூரிய பகவான் 9ஆம் வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும். அரசு மற்றும் அரசாங்க வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். உங்கள் 10ஆம் பாவமான கன்னி ராசியில் சுக்கிர பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. எனவே
பேச்சில் கட்டுப்பாடு தேவைப்படும். எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் முடித்து வைப்பது மேன்மையை ஏற்படுத்தும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 9ஆம் வீடான சிம்ம ராசியில் இருந்து 10ஆம் வீடான கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் நுழைந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் பெறுகிறார். மற்றும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு வேலை செய்யும் இடத்தில் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து சேரும். உங்களை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். எல்லா வகையிலும் லாபம் ஏற்படும். மேலும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அன்புக்கரம் நீட்டுவார்கள். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகள் சுப செலவுகளாகும். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் 27, 28, 29 காலை வரை சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே உணவு விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் சாலச் சிறந்ததாகும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இந்த நாட்களில் தவிர்ப்பது ஏற்றத்தை தரும். தினம்தோறும் கந்தகுரு கவச்சத்தை பாராயணம் அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருக்கும் எதிரி பயம் நீங்கி தைரியம் பிறக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கையம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் தாமதங்கள் நீங்கி ஏற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக அமையும். மகத்தான மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் பாதசனியாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு காரிய தாமதம் தடைகள் ஏற்படும். எதிலும் சோர்வு மற்றும் சலிப்பு ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். மேலும் குடும்பத்தினர் மீது அதிருப்தி நிலை ஏற்படும். பணத்தட்டுப்பாடு உருவாக வாய்ப்பு உள்ளது. நாம் ஒன்று கூற மற்றவர் வேறு அர்த்தத்தில் அதை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. எனவே பேச்சில் கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாகும். உங்கள் 3ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் தன்னம்பிக்கை மேலோங்கும். பயணங்களால் உடல் சோர்வு மனச்சோர்வு உண்டாகும். பயணங்களை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். உங்கள் 5ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பதற்ற நிலை மாறி ஏற்றம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை மேலோங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 11 மற்றும் 9ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும். மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். மேல் படிப்பிற்காக அயல்நாட்டு விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உங்கள் 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான்
6ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. உஷ்ண நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி உணவை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 8ஆம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். மறதி மற்றும் அஜாக்கிரதை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். உங்கள் 9ஆம் பாவமான கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீச்சமடைந்து கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பங்காளிகள் வழியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளன. பரம்பரை சொத்தில் இழுபறி நிலை நீடிக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீடான கன்னிராசிக்குள் நுழைகிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்குள் வந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் அடைகிறார். மற்றும் சுக்கிர பகவான் கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் தொழிலில் புது முயற்சிகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. செப்டம்பர் 2, 3 மற்றும் 4ஆம் தேதி மத்தியம் வரை சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்வது, மேலும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புது முயற்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனை இந்த நாட்களில் தவிர்ப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருக்கும் தொழில் தடை நீங்கும். மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர பாத சனியின் தாக்கம் குறையும். மொத்தத்தில் இந்த மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் மாதமாக அமையும். குணம் மிக்க கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் ஜன்ம சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே உடல் மற்றும் மனச்சோர்வு அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும் மற்றும் மந்த நிலை காணப்படும். செய்யும் வேலைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காததால் மன வருத்தம் ஏற்படும். 2ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் தேவையற்ற பேச்சை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். வீட்டில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பணத்தேவை அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பிறரிடம் பேசும்போது தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும். கால்களில் வலி மற்றும் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கவனம் தேவை. உங்கள் 4ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் தேவை அதிகரிக்கும். வேலையை ஈடுபாடுடன் செய்வீர்கள். தாயாரின் மருத்துவ செலவு அதிகரிக்கும். அரசு மற்றும் அரசாங்க வழியில் அனுகூலம் ஏற்படும். வீட்டில் பராமரிப்பு பணி செய்வீர்கள். வாகனங்களுக்கு பழுது பார்க்க நேரிடும். உங்கள் 5ஆம் பாவமான மிதுன ராசியில் உங்கள் 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். அதனால் புது தைரியம் பிறக்கும். மாத ஆரம்பத்தில்
உங்கள் 7ஆம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாகும். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளிடம் கடுமை காட்டாமல் அனுசரித்து செல்வது சாலச் சிறந்ததாகும். வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே வெளி உணவை தவிர்ப்பது நன்று. 8ஆம் பாவமான கன்னி ராசியில் நீச்சம் பெற்ற சுக்கிர பகவானுடன் கேது பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் தேவையற்ற விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்ததாகும். பெண்களிடம் விலகி இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் பாவங்களில் விழுவதால் திடீர் பணவரவு உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் மேன்மை உண்டாகும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் நன்மை உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு செல்கிறார். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்து புத பகவான் கன்னி ராசிக்குள் நுழைந்து ஆட்சி உச்சபலம் பெற்று சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார். மற்றும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். தேவையற்ற விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் 9ஆம் அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் தாய் மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறிகள் மாறி உங்களுக்கு சாதகமாகும். செப்டம்பர் 4, 5, 6ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சி மற்றும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். தினம்தோறும் காலையில் நவக்கிரக ஸ்தோத்திரம் பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் விலகும். மற்றும் தினம்தோறும் நடைபயிற்சி செய்து வர ஜன்ம சனியின் தாக்கம் குறையும். மொத்தத்தில் இந்த மாதம் முதல் பாதியை காட்டிலும் 2ஆம் பாதியில் கவனம் அதிகம் தேவைப்படும் மாதமாக அமையும். பாசம் மிக்க மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழிலில் ஏற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பண விஷயத்தில் கவனம் தேவைப்படும். இளைய சகோதரரை அனுசரித்து போவது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். உங்கள் ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் பதட்டத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே
மன அமைதிக்காக தியானம் செய்வது நன்மை பயக்கும். நீண்ட நேரம் கண் முழிப்பதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 12ஆம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை பயக்கும். தேவையற்ற அனாவசிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் மாத முற்பாதியில் சஞ்சரிக்கிறார். எனவே தோல் சம்பந்தமான தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே தகுந்த மருத்துவரை அணுகுவது நன்மை பயக்கும். உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். வீண் விவாதங்கள் மற்றும் வீண் சண்டைகளை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று கேது பகவானுடன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். வீண் வாதம், உதாசீனம் போன்றவற்றை தவிர்ப்பதால் ஏற்றம் உண்டாகும். தொழிலில் கூட்டாளிகளிடம் நட்பு பாராட்டவும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் வீடுகளில் விழுவதால் தொழிலில் லாபம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஏற்படும் காலகட்டமாகும். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார் மற்றும் செப்டம்பர் 19ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்குள் நுழைந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார். மேலும் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வீட்டிற்கு புது பொருட்கள் சேரும் மற்றும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். எனினும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்வதற்கு முன் யோசிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். செப்டம்பர் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் வீடான துலா ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனை மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். குழந்தைகளிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நன்மை தரும். தினம்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டிய மாதமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.